Welcome to Don Bosco Valikati, a center for career guidance, training and job placement. சரி, நான் இப்போ ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில டெக்னிக்கல் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். அப்போனா மட்டும்தான் நான் அந்த அக்கௌண்டன்ட் ரோலுக்கு நான் வந்து அப்ளை பண்ண முடியும். கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹையர் பண்ணுவாங்க. சரி, என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஸ்கில்லாம் தேடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்எஸ் எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். அதை தவிர்த்து எனக்கு அடிஷ்னலாக ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். சரி, இஆர்பி சாஃப்ட்வேர்னா நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு மைண்டில் வர்றது பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் மட்டும்தான். சரியா? ஆனால் அதை தவிர்த்து நிறைய இருக்கு. எஸ்ஏபி இருக்கு, அப்புறம் ஜோஹோ புக்ஸ் இருக்கு. சரியா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஜோஹோ புக்ஸ் பற்றி பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஜோஹோ புக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஜோஹோ புக்ஸ் அப்படின்னா ஒரு கிளவுட் பேஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். சரியா? டேலி பிரைம் வந்து உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். டேலி பிரைம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்லேயே வந்து இன்பில்டா இருக்கும். அதுல நம்ம ரன் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். அதுல உள்ள எல்லா ஸ்டோரேஜ், எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் அந்த ஜோஹோ புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி ஸ்டோர் ஆகும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க இருந்தனாலும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சா மட்டும். சரியா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் ஒரு கம்பெனியை வந்து தமிழ்நாட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டேலி பிரைம்ல நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்போ டேலி பிரைம்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எல்லாத்தையும் என்னோட லேப்டாப்ல அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிருக்கேன். அப்போனா ஏதோ ஒரு அவசரத்துல நான் இங்க இருந்து ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு நான் வந்து போக வேண்டியது இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ போகும்போது என்ன பண்ணிட்டேன், என்னோட லேப்டாப்பையோ இல்லை என்னோட ஹார்ட் டிஸ்கையோ, அதாவது அந்த டேலி பிரைம்ல இருக்கிற டேட்டாவையும் நான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இல்லை என்ன வந்து ஃப்ளைட்ல போகும்போது அதை எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கஸ்டம்ஸ் வந்து அதை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் போய் எதையுமே ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதாவது என்னோட டேட்டா வந்து எல்லாமே அந்த லேப்டாப்லையும் அந்த ஹார்ட் டிஸ்க்லையும் தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் என்னோட டேட்டாவை வந்து மற்றவங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் டேலி பிரைம்ல. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜை சால்வ் பண்ற மாதிரி தான் இந்த ஜோஹோ புக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கிளவுட் அக்கௌண்டிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோஹோவோட அவங்களோட டேட்டா சென்டர்ல அந்த சர்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சிருவாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஈக்குவலா என்னோட டேட்டா எல்லாமே சேஃபா அவங்களோட சர்வர்ல இருக்கும். சரியா? ஓகே, கிளவுட் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கிளவுட் அக்கௌண்டிங்னா அந்த பின்னாடி சைடு தெரியிற பிக்சர்ல இருக்கிற மாதிரி மொத்த டேட்டாவையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது ஜோஹோ கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா சென்டர்ல எல்லா ஸ்டோரேஜையும் கலெக்ட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? இந்த ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட் மூலமா நான் அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த ஜோஹோ புக்ஸுங்கிற சாஃப்ட்வேர். சரியா? இப்போ என்ன கனெக்ட் பண்றது, அதாவது அந்த ஸ்டோரேஜ் டிவைஸையும் என்னோட நான் வந்து அந்த ஸ்டோரேஜ் டிவைஸை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த இன்டர்நெட் என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கிளவுட் அக்கௌண்டிங். சரியா? சரி, இப்போ கிளவுட் அக்கௌண்டிங்னா என்னன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த கிளவுட் அக்கௌண்டிங்ல தான் இந்த ஜோஹோ புக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது. சரியா? சரி, ஜோஹோ புக்ஸ்ல இருக்கிற ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதாவது டேலி பிரைமுக்கும் ஜோஹோ புக்ஸுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால இப்போ வர ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோஹோ புக்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, இப்போ ஜோஹோ புக்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோமேஷன் சொல்றாங்க. சரியா? டேலி பிரைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ட்ரிலாம் வந்து நம்மளால ஆட்டோமேஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னல் என்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் நடக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், 6 மாசம் ரெண்ட்டை முன்னாடியே நான் கொடுத்துட்டேன் அந்த ஓனருக்கு அப்படின்னா என்னோட என்ட்ரி எப்படி இருக்கும்னா 2 விதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இன்னைக்கு வந்து அந்த 6 மாசம் பேமெண்ட்டை கொடுக்குறனோ அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், அந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி போடுவேன். அதுக்கப்புறம் நான் மந்த்லி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மாசமும் என்னோட ரெண்ட் வந்து போகுது அப்படிங்கிறதுக்கு ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி ஒரு 6 மந்த்ஸோ இல்லை 10 மந்த்ஸோ எத்தனை மாசத்துக்கு நான் முன்னாடியே கட்டியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு என்ட்ரியை வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நான் மெயின்டைன் பண்ணணும். இது மேனுவலா நடக்கும். அதே வந்து டேலி பிரைம்லயும் பாத்தீங்கன்னா நான் மேனுவலா தான் என்டர் பண்ணணும். சரியா? பட் ஆனால் அந்த ஜோஹோ புக்ஸ்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆட்டோமேஷன், அதாவது நான் மந்த்லி போடுறேன்ல அதை வந்து நான் அதில் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா மந்த்லி எனக்கு பதிலாக அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு எனக்கு மெயிலில் இன்டிமேட் பண்ணிடும்.
புரியுதா? அதனால ஜோஹோ புக்ஸ்ல அந்த ஆட்டோமேஷன்ங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிமைண்டர்ஸ். இந்த பேமெண்ட் ரிமைண்டர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் என்னோட கிரெடிட்டாஸ்க்கு பில்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பில்ஸுக்கு டியூ டேட்டுக்கு முன்னாடி எனக்கு என்ன வரும்னா மெயில்ஸ் வந்துடும் ஜோஹோ புக்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மல்டி கரன்சி. மல்டி கரன்சி பார்த்தீங்கன்னா டேலி பிரைம்லையும் இருக்கு. பட் ஆனால் அந்த ஜோஹோ புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அதை கம்பேர் பண்ணும்போது. அதனால இதை வந்து டேலியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா டேட்டாவும் கம்ப்யூட்டரில் இல்லாமல் ஜோஹோவோட ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இப்போ எங்கே போனாலும் ஜஸ்ட் எனக்கு என்ன தேவைன்னா ஒரு ஏதோ ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை மொபைல் ஃபோனோ இருந்தால் போதும், வித் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். நான் எங்கே இருந்தாலும் என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு மொத்த டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து என்னோட அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது ரிமோட் ஆக்சசிபிலிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். மொபைல் ஃபோன்லேயும் அதுக்கான ஆப் கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக சிஸ்டமையே டிபெண்ட் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. மற்ற டிவைஸ்லையும் என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஜோஹோ புக்ஸில் ஓரளவுக்கு இந்த வீடியோ மூலமாக கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அதாவது இது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். இன்னும் இதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட போகிறோம். வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ஜோஹோ புக்ஸை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா டான் போஸ்கோ வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.